ட்ரீம் கேக் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமா, நல்லா இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌனி சாப்பிட வந்தேன். ராகியில் செஞ்சேன்னு சொன்னாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது. டேஸ்ட் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, அமௌண்ட்டுக்கு வந்து தான். என்ன ஸ்பெஷல்னா மில்லட் வச்சு பண்ணுறாங்க, ராகி கருப்பு கவுனி வச்சு பண்ணுறதுனால யூனிக்காக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வணக்கம், ஈரோடு தாத்தீஸ் கிச்சன். என் பேர் மித்ரா. நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மில்லட் ஐட்டம் ஃபுல்லாக வச்சு நம்ம ப்ரௌனிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஈரோட்லேயே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று நம்மளோட ப்ரௌனியில் என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 7 days நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். மில்லட்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி இருக்குல்ல, அந்த வகையிலையும் சேரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ரௌனி, அதாவது வந்து முழக்கட்டின ராகி இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 100% நாட்டு சக்கரை மட்டும்தான், கொஞ்சம் கூட நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்துறதில்ல. அதே மாதிரி வந்து கோதுமை மாவு சுத்தமாக சேர்த்துறதில்ல. மில்லட் ப்ரௌனியில் சிஸ்லிங் ப்ரௌனி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி ஜாரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சீஸ் கேக்கு, முட்டை மிட்டாய். இன்னொன்று ப்ரௌனியில் வந்துட்டு பர்த்டே கேக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக்கு, சீஸ் கேக்கு, நோ பேக் சீஸ் கேக், அதாவது எக்லெஸ் சீஸ் கேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஸ்ட்ரிக்டாக கிடையாது. நம்ம கடை பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கிட்ட ஈவினிங் 6 to 9:30 வரல இருக்கு.